உக்ரைன பொறுத்தவரை எப்பயுமே பெரிய அளவு உக்ரைனுக்கு அடி விழுகிறதுலாம் எங்க மைலேஜே இல்லாத விவகாரத்த தொடுறது. இப்படி நம்மலாம் சொல்றோம் அப்படின்னு உக்ரைனுக்கு கோபம் வந்து, இனிமே வெறும் கச்சா எண்ணெய் மையத்த மட்டுமே அடிக்கப் போறேன். அத தாண்டி எதையுமே நான் குறி வைக்க மாட்டேன். அப்ப ஊருக்குள்ள எப்படி என்னைய திட்டுவீங்க? அப்படிங்கிற மாரி ஜெலன்ஸ்கி சம்பவம் பண்ண ஆரம்பிச்சார். ரஷ்யாவோட முக்கியமான கச்சா எண்ணெய் மையங்கள மட்டுமே தாக்குனார். எப்ப? கொஞ்ச நாட்களா, ஒரு 15 நாட்களா அதான் வேல, பொழப்பு. ஆனா, வழக்கம் போல அது மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆயிருச்சு. எப்பயும் மைலேஜே இல்லாத விவகாரத்த தொட்டு அடி வாங்குவாரு. இப்ப ஓரளவு மைலேஜ எடுக்க ஆசைப்பட்டு, மொத்தமும் போச்சு அப்படிங்கிற மாரி, இப்ப எங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்காருன்னு தெரியல. காரணம் பெரிய அளவு தாக்குதல். எந்த அளவுக்கு அப்புட்ன்னா, 700 ஆளில்லா விமானமும், 80 மிசைல்களையும் வச்சு தாக்கியிருக்கார்கள். இதுல 8 அதிநவீன மிசைல்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் மட்டும் தான் வருது. "ஓர்ஷ்னிக்கா தலைவா" அப்படின்னு கேட்டா, இல்ல, இல்ல. அதெல்லாம் 8 குண்டு அடிச்சிருந்தோம். நேரா உக்ரைன் காணாமயே போயிருக்கும். மேப்ல இருந்தே மறைஞ்சு போயிருக்கும். அதெல்லாம் இல்ல. வேற சில ரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஜெலன்ஸ்கி இதுல பெரிய அதிர்ச்சி. காரணம் என்ன அப்டின்னா, ஒத்த தாக்குதல். அதாவது 80 மிசைல் கூட போய் தொலையுது. ஆளில்லா விமானம் 700ல ஒரு 6, 7 ஒண்ணையுமே வீழ்த்தல. அம்புட்டும் போய் விழுக பெரிய அளவு சேதாரம். இதுல குடியிருப்பு, ராணுவ கட்டமைப்பு, முக்கியமான உள்கட்டமைப்பு, அதே மாரி ஜெலன்ஸ்கியோட ஒரு கிரீன் ஜோன் வட்டாரங்கள் அம்புட்டும் சிதறி போச்சு. எதையுமே ரஷ்ய படைகள் விட்டு வைக்கல. பெரிய அளவுல புரிய வைக்கல. அதாவது ரெசிடென்ஷியல் ஏரியாவ கிளச்சு போடுறோம். போ முடிஞ்சா தப்பிச்சுக்க அப்படிங்கிற மாரி அடிச்சிருக்கார்கள். அதுல பெரிய உடன்பாடு யாருக்குமே கிடையாது. அது பக்கம் ஒரு பக்கம் ஓரமா இருக்கட்டும். இவர்கள் பெல்கிராட்ல அடிக்கும்போது மட்டும் இனிச்சுச்சா? அது தனியா கிடக்கட்டும். அடுத்த கட்டமா ஜெலன்ஸ்கியோட கிரீன் ஜோன் அப்படிங்கிறது தலைவன் போய் பதுங்கி இருக்கிறது, தலைவனோட ஆட்கள் போய் பதுங்கி இருக்கிற இடம். அதுவும் சிதறடிக்கப்பட்டிருக்கு. ராணுவ குடியிருப்புகள், ராணுவ முக்கியமான இடங்களும் சிதறடிக்கப்பட்டிருக்கு. அடுத்த கட்டம் தான் உள்கட்டமைப்பு. கேட்கவே வேணாம். பவர் ஸ்டேஷன் அது இதுன்னு. அம்புட்டையும் ஒரு நைட்ல கிளச்சு போட்டு பதிலுக்கு பதில் தாக்குதல். இதுக்கடுத்து திருப்பி பதில் தாக்குதல். அதாவது கச்சா எண்ணெய் மையத்த நோக்கி தாக்குனா, பெரிய அளவு தாக்குதல்கள் வரும் நாட்கள்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். எந்த அளவு அப்புட்ன்னா, முக்கியமான அசெட்ல அதுவும் இருக்கு. அதனால அத தாக்கும்போது வீரியமா தான் நாங்க அடிப்போம். அது எந்த லெவலுக்கு வேணாலும் போகும். எங்களுக்கு ஆகக்கூடிய டேமேஜ பொறுத்து, வர்த்தகத்துல நடக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரகிள்ஸ பொறுத்து மாத்திருவோம் அப்படின்ருக்கார்கள். ஒருவேள பெரிய அளவு அந்த கச்சா எண்ணெய வச்சு தானே யுத்தம் நடத்துறார்கள்ன்னு சொல்றார்கள். அந்த யுத்தத்தை நடத்த முடியாத அளவு ஒரு தாக்குதல். அந்த மாரி வந்துருச்சு அப்புட்ன்னா, ஆட்டோமேட்டிக்கா அணு ஆயுதத்த கூட தூக்கி போடலாம் உக்ரைன் மேல. அந்த லெவல் போமாட்டார்கள். ஆனா, அதுக்கு ஈக்குவலா நாங்க சம்பவத்த பண்ண ஆரம்பிச்சுருவோம் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கார்கள். 700 ஆளில்லா விமானம், 80 மிசைல்கள் அப்படிங்கிறது ஏறக்குறைய கீவ் நடுங்கி போய் கிடக்கு. எப்புட்றா தப்பிக்க போறோம் அப்படின்னு இருக்கு. அமெரிக்காவ பொறுத்தவரை ஈரான் யுத்தத்துல பிஸியா இருக்கார்கள். பிஸியாவே இல்லாட்டியும் உக்ரைன் யுத்தத்துக்கு ஆதரவாவோ, இல்ல ரஷ்யாவ திட்டுற மாரியோ ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது. 2க்கும் வித்தியாசம் இருக்கு. 2மே கிடையாது. ட்ரம்போட நிர்வாகத்த பொறுத்தவரையும். ட்ரம்போட நிர்வாகம் இந்த செய்தி அமெரிக்க மக்கள் காதுகளுக்கு போயிறக்கூடாது அப்படிங்கிற மட்டும் தான் அவரோட குறியா இருக்கும். ஏன்னா, நிறுத்துறேன்னு சொன்னீங்க சார் அப்படின்னு ஒரு பய கேட்டுப்புடுவான். அதனால போகாம இருக்கறக்கு அவர் ஈரான பத்தி ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட்ட விட்டு கவர் பண்ணிருவாரு. தலைவன் கையில பெரிய பெரிய கார்ட்லாம் இருக்கு. அதனால இந்த கார்ட ஈஸியா மறைச்சிரலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா ஜெலன்ஸ்கிய யாரு காப்பாத்துறது? ஆஹா! இந்த போடு போடுறாங்களே! நான் எங்கிட்டு போய் தவிப்பேன் அப்படின்னு தலைவனோட மனசு அப்படியே பதபதைக்கும். ஐரோப்பாக்குள்ள ஓடிருவோமா கொஞ்ச நாள் அப்படின்னு கேட்டா, ஐரோப்பா பெரிய அளவுல ரஷ்யாவோட எண்ணெய தடை பண்ணி வச்சிருக்காய்ங்க. அதெல்லாம் மெல்ல மெல்ல குறைச்சுக்கிட்டு இருக்காய்ங்க. ரஷ்யா ஜனநாயக நாட்ட தாக்குது. ரஷ்யா மனித குலத்துக்கே எதிரானது. அதனால ரஷ்ய எண்ணெய வாங்கி நாங்க எப்படி எங்க வண்டிகளுக்கு பெட்ரோல போட்டு ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லி பொங்காத நாட்கள் இல்ல. எப்ப 4 வருஷத்துக்கு முன்னாடி கதை கதையா சொல்லுவாய்ங்க. பக்கம் பக்கமா எழுதுவாய்ங்க. நம்மளையும் எழுதும்பாய்ங்க. நம்மளையும் சொல்லும்பாய்ங்க. டேய் உனக்கு என்ன வேணுமோ செஞ்சுக்கடா ப்ளீஸ். எங்கள ஏன்டா இழுக்குற அப்படின்னு கேட்டா, நோ அப்படிம்பாய்ங்க. அப்புறம் சப்புன்னு அடி குடுத்ததுக்கப்புறம், சரி ஓகே உங்க இஷ்டம் அப்படின்ட்டு விலகிக்கிட்டாய்ங்க. அப்பேற்பட்ட பயலுக இப்ப மெல்ல மெல்ல ரஷ்யாவோட கச்சா எண்ணெய் தடைகள நீக்குறார்கள். கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் பண்றார்கள். சத்தமே இல்லாம. திருட்டு பயலுக அப்படின்னு சொல்ற மாரி சத்தமே இல்லாம ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கார்கள். இப்ப போய் ஜெலன்ஸ்கி கச்சா எண்ணெய் மையத்த நான் வெடி வைக்கிறேன், வெடி வச்சுட்டேன் அப்படின்னு வெற்றி வெற்றின்னு போனா இவனுங்களும் சப்புன்னு அடிப்பாய்ங்க.
நாங்களே இப்பதான் மெல்ல வாங்க ஆரம்பிச்சிருக்கோம். பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு வாங்கிருவோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி இருக்கும்போது, அங்கேயே இல்லைன்னா நாங்க எங்க போய் வாங்குவோம்? ஏற்கனவே மத்திய கிழக்கு பத்திக்கிட்டு எரியுது. அடுத்து இங்க தான் வரணும். இங்கேயும் இல்லைன்னா எங்கடா போவோம் நாங்க? அப்படின்னு சொல்லி டென்ஷனா சப்புன்னு அடிச்சுப்புடுவார்கள். அதனால ஐரோப்பா பக்கமும் போ முடியல. அமெரிக்கா பக்கமும் போ முடியல. இப்ப எதுக்கு தாக்கணும்னு தெரியாம உட்கார்ந்திருக்காரு. அப்படி உட்கார்ந்திருக்க செலன்ஸ்கிக்கு இது வெறும் ட்ரெய்லரும் இல்ல, மெயின் பிக்சரும் இல்ல. இனிமேல் கச்சா எண்ணெய் மையங்கள் மீது தாக்குதல் நடத்தினா, இதைக் காட்டிலும் ஆக்ரோஷமா தாக்குதல் வந்தே தீரும். கீவ் சிதறடிக்கப்படும். அதுல உக்ரைன் அதிபர் சிக்குனால ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி ரஷ்யா மிரட்டி இருக்கு. இந்த மிரட்டலுக்கு அதாவது ஜெலன்ஸ்கியை காப்பாத்துறேன்னு இறங்கின ஒரு டஜன் பிளேயர்கள்ல ஒரு பயனும் இல்ல. அமெரிக்காவை பொறுத்தவரை ஈரான்ல பிஸி. ஐரோப்பாவை பொறுத்தவரை ரஷ்யா கிட்டே கச்சா எண்ணெய் வாங்குறதுல பிஸியா இருக்காங்க. தலைவன் தேவையில்லாத நேரத்துல தொட்டிருக்காரு ஜெலன்ஸ்கி. ஆக மொத்தம் ஜெலன்ஸ்கிக்கு முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். இனிமேல் சரண்டரை தவிர வேற வழி இல்ல. இம்மீடியட்டா விடிஞ்சோனே ஆகாது. நாட்கள் இழுக்கும். இதுக்கு நடுவுல எந்த பிளேயர்களுக்கும் ஈகோ வெடிக்காம இருக்கணும். காரணம், இந்த மாரி அணைய போற நேரத்துல டக்குன்னு பிரகாசமா எரிய வைக்கிறது யாரு அப்புட்ன்னா, பிரான்ஸும், ஜெர்மனியும் தான். 2 பேரும் பெரிய அளவு ஸ்டேட்மெண்ட் பம்ப் பண்ணாம இருக்கணும். அதே போல ட்ரம்புக்கும் இத முடிக்கிற எண்ணம் வரணும். இல்ல, இல்ல அது பாட்டுக்கு எரியட்டும். நம்ம ஈரான்ல ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்புட்ன்னா, அப்படியே கொஞ்சம் எரியத்தான் செய்யும். எது எப்படியோ, உக்ரைன் எரியிற அளவு இந்த விஷயங்கள் எரியுதான்னு கேட்டா, எதார்த்தமான உண்மை இல்ல. உக்ரைன் கணிசமா எரியுது. 4 வருஷத்துக்கு மேல எரிஞ்சுகிட்டே இருக்கு. உக்ரைன் அப்படிங்கிற நகரம், ஏற்கனவே பல சண்டை போட்டு அழிஞ்சு போன நகரங்களை எல்லாம் மிஞ்சி வரலாற்றுல இடம் பிடிக்கும் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.